பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது இஞ்சி பர்ஃபி. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது நம்ம வந்து 1 கப் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்னன்னா 2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம், துருவன வெல்லம் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பிளாக் சால்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவருக்காக வந்து நான் ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். இது வந்து நல்லா, அதாவது என்னன்னா கம்பி பதம் வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி வந்து நம்ம இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கணும். முத்துனதாக அடுத்துனா நாராக இருந்துச்சுன்னா வந்து இஞ்சி பர்ஃபி வந்து நல்லா இருக்காது. நம்ம அதனால் கட் பண்ணால் உருளைக்கிழங்கு மாதிரி கட் ஆகணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இஞ்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அப்படியே கட் ஆகும். நம்ம இஞ்சி பர்ஃபிக்கு வந்து வெல்லம் தான் எடுக்கிறோம். இதை நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துருக்கிறோம். 200 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம இஞ்சி வந்து, அதாவது துருவுனதுக்கப்புறம் அதனோட வெயிட் வந்து 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ பார்க்கலாம். இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 1 கப் இஞ்சிக்கு 2 கப் வெல்லம். 2 கப் வெல்லம், 1 கப் அளவுக்கு இஞ்சி. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது ரொம்ப நைஸாக வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நம்ம வந்து வெல்லத்துக்கு வந்து, அதாவது இதை வந்து நல்லா க்ளீன் பண்ண இந்த தண்ணியவே நம்ம வெல்லப்பாக ஆட் பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி ஊற்றிடலாம். இப்போ வந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சியை வந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சதனுடைய தண்ணியவே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அப்படியே சுண்டிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப வந்து, அதாவது இஞ்சி வந்து கொஞ்சம் பெரிய இதாக இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். இது வந்து என்னென்னா இந்த நாரோடு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே வந்து கெட்டியாக தெரியுது. இது கூட நம்ம கொஞ்சமாக பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியில் வந்து என்னென்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வரதை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இது மாதிரி நிறையா மருத்துவ குணங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இஞ்சியில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து என்னென்னா நம்ம கேண்டியாக செஞ்சு வச்சுட்டுனா வின்டர் டைமில் வந்து சாப்பிட்டுக்கலாம். வெல்லம், இஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து என்ன, எப்படி வந்து நம்ம செக் பண்ணோம்னா ஒரு ஒயிட் பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு உள்ளே ட்ராப் பண்ணி பாருங்கள். இது வந்து இன்னும் ஷேப்புக்கு வரல, அதாவது கரையுது. நல்லா வந்து உருட்டுனா வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இன்னுமே ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிற்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை உருட்டி பார்த்தா கையில் எடுக்கிற மாதிரி வரணும். இந்த மாதிரி வரணும். இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதாவது இதுக்கு பேர் என்னென்னா ஜிஞ்சர் கேண்டி, இல்லைனா வந்து ஜிஞ்சர் பர்ஃபி. ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கலாம். இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பிளேட்டில் மாற்றிட்டோம். இது வந்து 2 to 3 ஹவர்ஸ் ஆகும் செட் ஆகிறதுக்கு. நம்ம வந்து சின்ன பீஸாக போட்டுக்கலாம். அதாவது 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பர்ஃபி வந்து நல்லா காய்ச்சிட்டு, இது வந்து 3 ஹவர்ஸ் நான் சொல்லியிருந்தேன். பட் 3 ஹவர்ஸை விட நம்ம ஜாஸ்தி அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து என்னென்னா இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து பட்டர் பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். இது நம்ம சின்ன பீஸாக போட்டுக்கலாம். இது ரொம்ப பெரிய பீஸாக போட வேண்டாம். இது வந்து நைட் ஆச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான். ஏன்னா இஞ்சி வந்து என்னென்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து லைட்டாக ஒட்ட தான் செய்யும். இல்லைனா வந்து நீங்கள் நெய் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். நைஃப் இல்லைன்னா பீஸா கட்டர் எடுத்துக்கலாம். நைஃப்பில் வந்து சரியாக வரல, அதனால் நம்ம பீஸா கட்டர் எடுத்துக்கலாம். இதில் கூட கொஞ்சம் லைட்டாக நம்ம கீ தடவிக்கலாம். இது வந்து நம்ம வெயில் இல்லைனா ஃபேன் கீழே வந்து இதை அப்படியே உணர்த்திட்டோன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும்.
அதாவது மேங்கோ கேண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ என்னென்னா ஒரு பீஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்ம டெய்லியுமே அதாவது இந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்டாலே போதும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதனுடைய அதாவது பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஜிஞ்சர்னோட பெனிஃபிட்டு அது வெள்ளை சேர்த்துருக்கிறப்ப என்னன்னா அயன் சத்தும் ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சுவையான இஞ்சி பர்ஃபி ரெடி. இஞ்சி பர்ஃபி நான் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது என்ன டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் ஸ்டமக் வந்து பெயினாக இருந்துச்சுன்னா இது வந்து என்னென்னா ரொம்ப சின்ன அளவுக்கு தான் ஒரே ஒரு அதாவது இது வந்து பர்ஃபி சைஸில் எடுக்க வேண்டாம். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இல்லைனா சின்ன சின்ன பீஸை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வாயில் போட்டுக்கலாம். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.